ஓகே, என்னாவது செகண்டில் சென்ற தூரம். ஓகே, என்னாவது செகண்டில் சென்ற தூரம் சொல்றது ஆரம்பத்தில் நாங்கள் பார்ப்போம். ஒரு துணிக்கை ஒரு குறித்த ஆரம்ப வேகம் யூ வேகத்தோட போறாரு. சரியா? நேரம் எவ்வளோ? 0. இவருடைய ஆண்முடுகளை சொல்லுவோம் நாங்க ஏ என்ற ஆண்முடுகளோட போறாரு. ரைட். இந்த இடத்த பார்ப்போம். ஒரு குறித்த நேரத்தில் நான் சொல்லுவேன் T7 8 அதில் அவருக்கு என்ன இருக்காரு? ஒரு வேகம் v இருக்குது. ரைட். இப்போ நாங்கள் என்னாவது செகண்ட்னு சொல்றது என்னாவது செகண்ட் அப்படின்னு சொல்றது ஒரு T7 இதுக்கு முந்தைய செகண்ட் n-1 ரைட் இருந்து இவரை தான் நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா எஸ். எஸ்க்கு தான் நாங்கள் பேர் சொல்லுவோம் என்னாவது செகண்டில் சென்ற தூரம். உதாரணமா இப்போ 5வது செகண்ட் சொல்லுங்க. இப்போ கிளாக்ல 5வது செகண்ட் சொல்றது நாலாம் செகண்ட் இருக்கு தானே. 4வது செகண்ட் இப்போ காட்டுறாரு. இப்போ நான் இது ஜஸ்ட் கிளாக்னு சொல்லுவோம். இது கிளாக் ரைட். நான் கிளாக்கை கொஞ்சம் பெருசாக்கிடுறேன். இப்போ இது வந்து 4 செகண்ட், இது சொல்லுவோம் என்னது 5 செகண்ட். இப்போ இதுல இருந்து 1 செகண்ட் தான். இந்த டைம் வந்து 1 செகண்ட். இந்த 1 செகண்டுக்குள்ள அவர் சென்ற தூரத்துக்கு பேர் சொல்லுவோம் என்னது? என்னாவது செகண்ட். இப்போ நான் என்னாவது செகண்ட் மட்டும் இல்லை, என்னாவது மணித்தியாலம்னு சொல்லலாம். என்னாவது மணித்தியாலம் அப்படின்னு சொல்றது 5வது மணித்தியாலம் அப்படின்னு சொல்றது இந்த 4 மணிக்கும் 5 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்துல அந்த செயல். இப்போ என்னாவது செகண்ட் சென்ற தூரம் 5வது மணித்தியாலத்தில் சென்ற தூரம்னா 4வது மணித்தியாலம் ஸ்டார்ட் பண்ணுது. 4ல இருந்து 5 வரைக்கும் அவர் பயணித்த மொத்த தூரம். அப்ப அந்த என்னாவது செகண்ட் அப்படின்னு சொல்றது T7 n-1 செகண்ட்ல இருந்து T7 n செகண்ட் வரைக்கும் அவர் பயணித்த தூரமாக இருக்கும். ஓகே, அப்ப T7 n. அப்ப இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க என்ன செய்வோம்? ஒன்றும் இல்ல, யாரை பயன்படுத்த போறோம்? S7 ut plus அரை ஏடி வர்க்கத்தை தான் நான் பயன்படுத்த போறேன். யாருக்கு? இந்த துணிக்கை P சொல்லுவோம். பார்ட்டிகல் P, இந்த P பயன்படுத்த போறோம். அதுவும் கிடையாக தான் பயன்படுத்த போறோம். இந்த சமன்பாடை கிடையாக பயன்படுத்த போறோம். பயன்படுத்துற வீச்சு 2 இருக்குது. அப்போ கொமனா நீங்க இப்ப எஸ்ஐல வந்தா, இந்த கேள்வி எஸ்ஐல வந்தா நாங்க என்ன செய்வோம்? கொமனா ஒரு சமன்பாடை எழுதிட்டு 2 ரேஞ்ச்குள்ள தானே பயன்படுத்த போறோம். இதே சமன்பாட்டை நான் எப்படி பயன்படுத்த போறேன்னா T7 பூஜ்ஜியத்துல இருந்து இது வரைக்கும் T7 n-1 செகண்ட் வரைக்கும் பயன்படுத்த போறோம். இந்த செகண்ட்ல இருக்கிறாரு. ஓகே, அப்ப இதுல என்ன விட வரும்? இதுல என்ன வருவான்னு சொன்னா இதுல இருந்து இதுக்குள்ள தூரம், அதுல இருந்து இதுக்குள்ள தூரம் என்னவா இருக்கும்? இதுல இருந்து இதுக்குள்ள தூரம் இந்த T7 பூஜ்ஜியத்துல இருந்து T7 n-1 வரைக்கும் உள்ள தூரத்தை S n-1 மார்க் பண்றேன். அப்ப அவரை இதுல இருந்து இதுக்குள்ள தூரம் என்ன? S ன்னு மார்க் பண்ணுவோம். ஜஸ்ட் மார்க் பண்ணுவோம். அப்ப தூரம் என்ன? S n-1. அப்படின்னா உங்களுக்கு இலகுவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். n-1 செகண்டில் சென்ற தூரம். n-1 செகண்டில் சென்ற தூரம். வேர்ட் ரொம்ப முக்கியம். செகண்டில் சென்ற தூரம். இது என்ன? என்னாவது செகண்டில் சென்ற தூரம். ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. n செகண்டில் சென்ற தூரம், என்னாவது செகண்டில் சென்ற தூரம். ரைட். ஆரம்ப வேகம் என்ன? u. ரைட். டைம் என்ன போடுவீங்க? t க்கு பதிலா n-1 பிளஸ் அரை a. டைம் போற என்ன போடுவீங்க? இதுல இருந்து இதுக்கு எடுத்த டைம் என்ன? n-1. இந்த டைம் போட்டா n-1 முழுவதையும் வர்க்கம். அடுத்த ரேஞ்ச் T7 பூஜ்ஜியத்துல இருந்து T7 n செகண்ட் வரைக்கும் பயன்படுத்துறீங்க. n செகண்ட் வரைக்கும் பயன்படுத்துறீங்க. இப்போ என்ன வருவாரு? Sn சமன் இந்த இடத்துல யார் வருவா? t க்கு பதிலா என்ன பிரதிட்டா சரி un plus half a n வர்க்கம். இப்போ இந்த Sn-க்கும் Sn-1க்கும் S க்கும் இடையிலான தொடர்பு எப்படி வருவார்? S ஈக்குவல் உண்மையிலேயே இந்த S எதுக்கு ஈக்குவல் ஆகும்? இதுல இருந்து டோட்டல் Sn அதுல இருந்து கழிக்கணும் Sn-1. ரைட். கழிப்போம். Sn க்கு பதிலா என்ன போடுவீங்க? un plus அரை an வர்க்கம் மைனஸ் Sn-1க்கு பதிலா un-1 plus அரை an-1 முழுவதையும் வர்க்கம். இப்போ இந்த இடத்துல நாங்க என்ன செய்வோம்? கர்லி பிராக்கெட் போடுவோம். ஏன்னு சொன்னா இந்த மைனஸ் வந்து இது ரெண்டுக்கும் காமனாக இருக்குது. ரெண்டையும் நான் இந்த தொகுதி அப்படியே கழிக்கணும். ஓகே, ரைட். இப்போ இந்த கழிச்சு வரக்கூடிய பாருங்க. இதெண்ட விரிவு எழுதுனா சரி. இதெண்ட விரிவு எழுதுனா இந்த விரிவு எழுதணும். இதை அடைப்ப நிற்கணும்.
ரைட் நான் இந்த சைடில் இருக்கேன் எஸ் ஈக்குவல் யூஎன் ப்ளஸ் அரை ஏஎன் வர்க்கம் மைனஸ் இதுக்குள்ள என்னோட விரிவு எழுதுவோம் என்ன வருவார் யூஎன் மைனஸ் யூ பிளஸ் அரை ஏ இருக்க அதனுடைய அரை ஏ அப்போ ஏ பை டூன்னு எழுதலாம் ஏ விரிவு எழுதிங்கன்னா என் வர்க்கம் மைனஸ் 2n பிளஸ் 1ன்னு வரும் இந்த இடத்துல கர்லி பிராக்கெட் ரைட் எஸ் ஈக்குவல் யூஎன் பிளஸ் அரை ஏஎன் வர்க்கம் இந்த மைனஸ் ஆல பெருக்கி விடுங்க இதை மைனஸ் ஆல பெருக்கினா யார் வருவா மைனஸ் யூஎன் இந்த மைனஸ் சரினா பிளஸ் யூ இந்த மைனஸ் இங்க பெருக்கப்பட்ட யார் வருவா மைனஸ் ஏ பை டூ இதுக்குள்ள யார் இருக்கா என் வர்க்கம் மைனஸ் 2n பிளஸ் 1 இந்த கர்லி பிராக்கெட் இல்லாம போயிடுது யூஎன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த யூஎன் என்ன செய்யுது கட் ஆகுது இப்போ மிகுதியா இருக்குது அரை ஏ என் வர்க்கம் பிளஸ் யூ இந்த இடத்துல பெருக்கி விடுங்க மைனஸ் ஏ பை டூ என் வர்க்கம் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் இது ரெண்டு கேன்சல் ஆகுது ஏ என் மைனஸ் யார் வருவா ஏ பை டூ ஓகே அப்ப இதுல யார் கட் ஆகல திரும்ப அரை ஏ என் வர்க்கம் கேன்சல் ஆகுது என்ன கேன்சல் தானே அது ரெண்டும் என்ன செய்யுது கேன்சல் ஆகுது கேன்சல் ஆகுனா மிகுதியா யார் வரா யூ தனியா நிக்கிறா பிளஸ் இதுல இருந்து யாரை பொதுவா எடுக்கலாம் ஏ பொதுவா எடுத்தா பை 2 பொதுவா இருக்கும் ஏ பை 2 இன்டு என்ன வர 2n மைனஸ் 1 இப்போ n செகண்ட்ல சென்ற என்னாவது செகண்டில் சென்ற தூரத்துக்கான சமன்பாடு ஓகே எனக்கு வந்து அடிக்கடி என்ன செய்யணும் சொன்னால் சமன்பாடு மறந்துடும் இப்போ நான் அதை குயிக்காக எடுத்துக்கொள்றதுக்கு என்ன செய்யறதுன்னா இந்த சமன்பாட்டை ஞாபகத்தில் வச்சுக்கொண்டு S7 UT ப்ளஸ் அரையடி வர்க்கத்தை நான் மனசுக்குள்ளேயே அப்ளை பண்ணுறது இல்லாட்டி நாங்கள் கொஞ்சமாக எழுதி பார்ப்போம் இப்போ இதில் இருந்து இறுதி வரைக்கும் அப்போ S10 தானே வருவாரு S10 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் UN டிக்கு வர என்ன டிரெக்டாக எழுதிட்டு அரை ஏ என் வர்க்கம்னு வராது அடுத்தது யார் வர SN மைனஸ் 1 தானே அப்போ இவருக்கு வர யார் பிரதிடுவீங்க UN மைனஸ் 1 பிளஸ் அரை ஏ என் மைனஸ் 1 முழுவதின் வர்க்கம் ஓகே சரி ஒரு எம்சிக்யூ வந்துச்சுங்களே இதை எப்படி செய்யறது எம்சிக்யூலாம் டிரெக்டா இதெல்லாம் கேட்க மாட்டாங்க டிரெக்டா தான் நாங்க என்ன செய்யணும் ஆன்சர்ஸ் எழுதணும் இப்போ ஸ்டெப்ஸ் எல்லாம் கேட்பாங்களா இல்ல இப்போ வந்து என்னாவது செகண்ட் சொல்றது இதுல இருந்து இதை கழிச்சு வர பெருமதி அப்ப நாங்க டிரெக்டா அதை கழிப்போம் அது கழிச்சா என்ன விட எஸ்என்ல இருந்து எஸ்என் மைனஸ் 1 கழிச்சா என்ன விட எஸ் அதுதான் என்னாவது செகண்ட் சென்ற தூரம் கணக்குல தருவாங்க நமக்கு கொஸ்டின்ல எங்களுக்கு தரது இந்த என்னாவது செகண்ட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதுல இருந்து இதை கழிக்கணும் கழிக்கும் போது யாரை பொதுவாக எடுத்துக்கலாம் யூவை பொதுவாக எடுக்கலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் யூவை பொதுவாக எடுத்துட்டா இந்த எண்ணில இருந்து கழிக்கிறோம் யார n மைனஸ் 1 கவனமா இருக்கணும் இந்த எண்ணில இருந்து கழிக்கிறோம் யார n மைனஸ் 1 பிளஸ் அதே மாதிரி கழிக்கிறதுக்கு முன்னாடி நான் பொதுவாக எடுக்கிறேன் அரை ஏ என்ன பொதுவாக அரை ஏய பொதுவாக எடுக்கலாம் பொதுவாக எடுத்தா என்ன விட இந்த இடத்துல வருவா n வர்க்கம் மைனஸ் n மைனஸ் 1 முழுவதின் வர்க்கம் இது கிளியரா இல்லைங்க சார் இப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி வந்துருச்சு எம்சிக்யூல ஒரு கேள்வி எம்சிக்யூல கேள்வி வந்துருச்சு பட் என்னாவது செகண்டுக்கான சமன்பாடு மறந்துடுச்சு ஞாபகம் இல்லை எனக்கு அடிக்கடி மறக்கிறது தான் எல்லாத்துக்கும் மறந்து வரணும் அப்போ நீங்க ஆனா நாம இந்த தியரியை கிளியரா படிச்சிருக்கிறோம் இந்த ரெண்டு சமன்பாட்டையும் உங்களுக்கு டிரெக்டா எழுதணும் அதுக்காக தான் நாங்க இங்க ப்ராக்டிஸ் பண்றோம் கிளாஸ்ல படிக்கிறோம் நாங்கள் இண்டிவிஜுவலா படிக்கிறோம் ஓகே பிறகு ரிவிஷன் செய்யறோம் ரைட் இப்போ பிள்ளைகள் நினைச்சு கொண்டிருக்காங்க இப்போ கிளாஸ்ல நாங்கள் படிச்ச பிறகு ஆன்லைன் கிளாஸ்ல நாங்கள் படிச்ச பிறகு என்ன செய்யலாம் ரைட் நான் எக்ஸாம் செய்யலாம் டைரெக்டாக எக்ஸாமுக்கு போகிறாங்க நம்ம ஃபெயிலியர் ரைட் இப்போ நான் கண்ட விஷயம் அதுதான் ஃபர்ஸ்ட் சைட் முடிஞ்சு செகண்ட் சைடில் இப்போ சிட் பண்ணியிருக்காங்க எக்ஸாமுக்கு ரைட் இந்த பீரியட்குள்ள ஃபர்ஸ்ட் இயரில் அவன் 6 எக்ஸாம் சிட் பண்ணியிருப்பான் 6 எக்ஸாம் செஞ்சிருப்பான் செகண்ட் இயர்ஸ் வந்த பிறகு செகண்ட் சைக்கு வரும்போது செகண்ட் சை வந்த பிறகு செகண்ட் சைட்ல இருந்து அந்த செகண்ட் இயர் எக்ஸாம் கடையில் எந்த விதமான எக்ஸாம் செஞ்சு பார்த்தது இல்லை பட் யார் ஒருத்தர் வீட்டில் இருந்து அந்த டேர்ம் எக்ஸாம்ஸ் இல்லாட்டி எண்டில் இருக்குது 6th டேர்ம் எக்ஸாம் இல்லாட்டி
ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள எம்சிக்யூ 3 ஹவர்ஸ்க்குள்ள எஸ்ஏ செய்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ சரி ஓகே சரி நம்மளோட கன்செப்ட் வருவோம். அப்போ இது எனக்கு மறந்து, ஆனால் நான் நிறைய கேள்விகள் செய்து இப்போ இதுக்குள்ளே இதெல்லாம் அடக்கம். இப்போ ஒரு நான் செய்யணும் இந்த மெத்தட்லேயே தான் செய்யணும்னு இல்லை, ரைட்? சில நேரங்களில் சின்ன ஒரு நாங்கள் பாடமாக்கி வச்சிருக்கிறதுல ஒன்று ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அந்த கொஸ்டினை என்ன செஞ்சிடும், பிழைச்சிடும். ஸோ ஒரு செகண்ட் டைம் எடுத்துக்கணும், குயிக்காக இது ரெண்டையும் எழுதணும். இது ரெண்டையும் மாற்றணும். யார் மாத்திரம் எழுத போகிறோம்? எஸ்எனுக்கும் எஸ்என் மைனஸ் ஒன்னுக்குமான சமன்பாட்டை குயிக்காக எழுதணும். எழுதிட்டு ஓகே ஓகே இந்த சமன்பாட்டை நாங்கள் குயிக்காக எழுதிட்டு அதுக்கு பிறகு ஒன்றில் நோட்டை கழிச்சுக்கிறோம், ரைட்? அப்போ கழிக்கும் போது பாருங்க, நான் அழிச்சு தான் செய்வேன், கவனிங்க. இதுல இருந்து இதை கழிக்கும் போது இது மைனஸா இருக்கும், இது என்ன மாறி பாரு பிளஸ் அரை ஏ. இப்போ நான் இதை ரைட் இதை நான் உள்ளுக்கு பெருக்கும் போது நான் அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு சமன்பாடு, இரு வர்க்கங்களின் வித்தியாசம் ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம், ஏ சக பி ஏ சய பி. ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம் ஏ சக பி, அடுத்து யார் வரா? ஏ சய பி. அப்போ இந்த இடத்துல யார் வருவா? யூ இன்டூ இது ரெண்டும் மைனஸ் கேன்சல் ஆக யூ மாத்திரம் இந்த இடத்துல மிஞ்சுவா. இதுல அரை ஏ என் வர்க்கம் ஒருக்கா இது ரெண்டையும் கூட்டணும். கூட்டுவோம். கூட்டினா என்ன விட 2 எண் சாய 1. ஏன்னா இந்த எண்ணும் இந்த எண்ணும் கூட்டுப்பட்டா 2 எண் சாய 1 இருக்கா பக்கத்துல வரும். இதுல இருந்து இதை கழிச்சா இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கழிச்சா அந்த எண்ணும் எண்ணும் கேன்சல் ஆகும். இந்த மைனஸோட பெருக்கப்பட்டு பிளஸ் விட என்ன 1 பாருங்க. 1 2 3 4வது லைன்ல எங்களுக்கு சமன்பாடு கிடைக்குது. இதே சமன்பாடா இல்லாட்டி வேற சமன்பாடு வந்திருக்கு முதல்ல? இதே சமன்பாடு தானே வருது. ஆனா நாங்க பெரிய லாங்கா இந்த இடத்துல ஸ்டெப்ஸ் எழுதிப்போம். ஓகே, அப்ப நான் அதனாலதான் முதல்ல அதை எழுதுனேன். நிறைய பேர் நீங்க யோசிச்சிருப்பீங்க என்னடா இவ்வளவு பெரிய ஸ்டெப்ஸ் போய்கொண்டே இருக்கு. ஓகே, அது சரி, நான் கட் பண்ணிக்கிறேன் இடையில. ரைட், நீங்க இது முக்கியம் இல்லை, எனக்கு வீடியோ முக்கியம் இல்லை, உங்களோட இந்த விஷயம் தான் முக்கியம். வீடியோக்காக சொல்லல, இது உங்களுக்கு யூஸ் ஆகும். திரும்ப நானே உங்கள்கிட்ட சொல்ற மாதிரி இருக்கும் இந்த விஷயம் எல்லாம். ரைட், அதனால ஒன்று யோசிக்கிறேன். இதுல இருந்து என்ன செகண்ட் விளங்கிச்சா, இதுல இருந்து அங்க போகுது. ரைட், ஸோ இப்போ நம்ம அங்க ஒரு கேள்வி வரும். ஜஸ்ட் ஒரு நம்பர் கேள்வியை உங்களுக்கு இலகுவாக தான் தருவாங்க. ஒரு வினாக்காரர் வந்து இலகுபடுத்துவாங்க. ரைட், இப்போ சொல்லுவோம், ஒரு பெரிய பில்டிங்ல இருந்து ஓய்வுல இருந்து ஒரு பொருள் என்ன செய்யப்படுதுன்னா விலவிடப்படுது. அப்ப ஆரம்பத்துல என்ன போடுவீங்க? ஆரம்ப வேகம், ஸ்டார்டிங்லேயே ஆரம்ப வேகம் 0. பாருங்க எவ்வளவு சிம்பிள் ஆக்கிட்டாங்க. இதை 0 சொல்றாங்க. எண்ணாவது செகண்டில் அவர் விழுந்த தூரம் 45 மீட்டர். ஓகே, சோ 45 ஓகே 75 மீட்டர். 75 மீட்டர் சொல்றோம். 75 மீட்டர். அப்ப அவர் கேட்கிறாங்க கேள்வி, அந்த கட்டிடத்தினுடைய உயரம். கட்டிடத்துல வந்து நாங்க இவரை விழவிடுறோம் போடுறோம். இந்த எண்ணாவது செகண்ட் சொல்றது இப்ப இறுதியா அவர் விழுவார் தானே. இதுக்கும் ஒரு செகண்டுக்கு முன்னாடி இவர் விழுந்த தூரம் தான் எவ்வளவு? 75 மீட்டர். கட்டிடத்துல உயரம் என்னவா இருக்கும் தான் கேள்வி. அப்போ 75ஓட பெருசா இருக்கும். அப்ப இதை கண்டுபிடிக்க எங்களுக்கு இருக்கிற க்ளூ என்ன? இந்த நேரத்தை கண்டுபிடிக்கலாம். தான் T7 இல்லை n. அதுக்காக தான் மேலோட சமன்பாடை பயன்படுத்துறோம். அப்ப இதை பாடமாக்கி வச்சிருந்தா சிறப்பு. நல்லா என்ன பாருங்க, இது 75 போடலாம். ஆரம்ப வேகம் என்ன? 0. அதை விடுங்க. அரை புவியீர்ப்பு கீழே தான் இருந்ததாக. அப்ப ஜிக்கு பதிலாக 10 2n - 1 சுருக்குவோம். யார் வர 5. அப்ப அதான் அந்த நம்பர் 5ஆல சுருக்கிற மாதிரி 45 போட்டுருந்தா அதுக்கேற்ற மாதிரி விட வரும். 5ஆல சுருக்கினா என்ன விட? 15. ஓகே, 15 = 2n - 1. ஒன்றை கூட்டி 2ஆல பிரிக்கணும். 8 செகண்ட். ஒன்றை கூட்டி 2ஆல பிரிக்கணும். 8 செகண்ட். அப்ப 8 செகண்ட் தான் ஆன்சர். அப்ப இந்த இடத்துல 8. அப்ப இங்க இருந்து இங்க விழுறதுக்கான தூரம் என்ன? 8 செகண்ட். அப்ப திரும்பவும் நாங்க என்ன செய்யணும்? ஆரம்ப நிலையில இருந்து இறுதி நிலைக்கு யாரை பயன்படுத்துவோம்? S7ut plus அரை AT வரைக்கும். ஓகே, எஸ் தான் எங்களோட கொஸ்டின். ஆரம்ப வேகம் 0. மனதுக்குள்ளேயே இந்த பாட்டை மறந்துடணும். அரை தர ஏக்கு பதிலா 10, டீக்கு பதிலா 8னுடைய வர்க்கம். ரைட், 10ஆல பெருக்கிறது லேசு. அதனால இதை நாங்க என்னன்னு போடுவோம்? 64. 64 2ஆல பிரிச்சா என்ன விட? 32. 320 மீட்டர். That's all. சரி.